இந்த வீடியோ வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல். ஜென்ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ரிவ்யூ போர்ட்டல். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு தேவையான ரிவ்யூஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஆல்ரெடி போட்ட வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், அதை நீங்க டச் பண்ணிட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஃபுட் நோட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி ஆட் பண்றது அப்படின்றது. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா, எப்படி அந்த ஃபுட் நோட்டு எண்ட் நோட்டை கண்டுபிடிக்கிறது. இப்போ சப்போஸ் நம்ம கையில கொடுத்துருப்பாங்க சில டாக்குமெண்ட்ஸை, நம்ம வந்து ரிசர்ச்சர் மெம்பரா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல ஹெட்டா இருக்கலாம். ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்துட்டு கேட்பாங்க என்னன்னா, இந்த மாதிரி சோர்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பேஜஸ்ல வந்து நீ வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்னா, ப்ரீவியஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, டவுன் ஏரோ கொடுத்துக்கிட்டே வாங்க, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது எவ்வளவு நேரம் ஆகுன்றது தெரியல, ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் நம்மளால போய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச அந்த சோர்ஸை ரெடி பண்ணி அதை சர்ச் பண்ணி அப்படி போறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியான மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் டேப்ல போய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்சிமம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்டான வேவா இருக்கும். இப்ப நம்ம அது என்ன அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா அப்படின்னா, நம்ம வந்துட்டு சில ஃபுட் நோட்ஸை சும்மா ஒரு இதுக்காக நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். Microsoft Word document edit focus multi-line blank. I. Caps lock off. I. A. L. L. T. S. S. U. R. U. S. A. M. Y. S. M. S. M. A. D. U. R. A. I. Not. A. ஸோ ஃபுட் நோட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணணும்னா ஆல்ட் கண்ட்ரோல் எஃப், அகைன் ஐ வில் ரிப்பீட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா டைப் பண்றேன், என்ன சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன்னு. ஏதோ ஒரு சோர்ஸை போடுறேன். என்ன சோர்ஸ்னா தமிழ் புக். இந்த மாதிரி நம்ம சும்மா தான் ரெஃபரன்ஸ் போடுறதுனால இது இப்போ இல்லை. ரெஃபரன்ஸ்ன்ற மெத்தட் வந்து இது கிடையாது, ஆனா எப்படி ஆட் பண்ணணுன்றது இதுதான் மெத்தட். அதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நான் ஃபுட் நோட் என்ன கொடுத்துறேன், நிறைய என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுட் நோட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இன்னொரு லைன், இங்கே ஒரு லைன் வச்சுட்டு இங்கே ஒரு டைப் பண்ணிடுறேன். This குட். இங்கே ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்ணிடுறேன். ஃபுட் நோட் ரெண்டு வந்துடும். இங்கே வந்து நான் என்ன பண்றேன்னா டைப் பண்ணிடுறேன். இப்போ டைப் பண்ணோன்னே மேல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தமிழ் புக் இது இப்படி இருந்துச்சா. இப்போ நான் மேல போறேன், ஃபுட் நோட் 1 இருக்கு. அதே மாதிரி டவுன் ஏர் பண்ணிட்டே வரேன். ரெண்டாவது ஃபுட் நோட் 1, இப்போ ரெண்டாவது ஆட் பண்ண ஃபுட் நோட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கீழே இருக்கு. கீழே இப்படிதான் நம்ம நார்மலா யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம். குட். இப்படி இருக்கக்கூடாது, இப்படியே நம்ம நேவிகேட் பண்ணி போறது பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், ரெஃபரன்ஸ் டேப் போறதுக்கு எஸ் கொடுக்கணும். ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா Microsoft Word document edit multi-line footnotes frame footnote 1 page 1 section 1 Tamil book. இப்போ கரெக்டா அங்க வந்துருச்சு. Note to English book.
ஃபுட் நோட்டும் இங்கிலீஷ் புக். இப்போ நம்ம அடுத்த பேஜில் வச்சுட்டு Note to English book. இதே மாதிரி அடுத்த பேஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லயும் நம்ம அடுத்தடுத்த லாஸ்ட் பேஜ் வந்துடும். என்னன்னா நல்லா தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா ஆல்ட் SH கொடுத்தீங்க அப்படின்னா எங்க அந்த பேஜோட ஸ்டார்டிங்லயோ இல்ல அந்த பேஜோட ஸ்டார்டிங்ல வச்சிருங்க. எப்பயுமே வந்து கர்சர் அந்த பேஜோட ஸ்டார்டிங்ல இருக்கணும். அந்த பேஜோட ஸ்டார்டிங்ல வச்சுட்டு ஆல்ட் SH கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் நோட்டு வந்துடும். அந்த ஃபுட் நோட் அந்த பேஜ்ல எத்தனை ஃபுட் நோட் ஆட் பண்ணிருக்கீங்களோ கரெக்டா அந்த எக்ஸாக்ட் பொசிஷன்ல போய் நின்றுடும். அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க தேவையில்லை. இப்ப செகண்ட் பேஜ்ல எத்தனை ஃபுட் நோட்டுன்னு இருக்கிறத செகண்ட் பேஜோட ஸ்டார்டிங்ல நீங்க கர்சரை வச்சுக்கணும், ஆரோக்கியம் வச்சுக்கணும். இப்ப செகண்ட் பேஜ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப டவுன்லோட கொடுக்குறோம்ல, இப்ப நீங்க டவுன்லோட கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சோன்ல என்ன சொன்னேன் ஆல்ட் SH கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில போய் நின்றோம். அப்ப டவுன்லோட கொடுத்தீங்கன்னா கடைசியில வந்துடும். அந்த கடைசிக்கு அடுத்த பேஜ் எப்பயுமே நிறைய கண்டென்ட் டைப் பண்ணிங்கன்னா செகண்ட் லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி தான் நிற்கும். ஸோ லாஸ்ட் அந்த பேஜோட ஸ்டார்டிங்க்கு முன்னாடி பேஜ் தானே, அதாவது ஏர்லியர் பேஜோட லாஸ்ட் லைனு. ஸோ அடுத்து நேவிகேட் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆயிரும்ல. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஈஸியா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு நம்ம கர்சர் லைட்டா மட்டும் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கொடுத்தா போதும். இப்ப ஃபுட் நோட்டு எண்ட் நோட்டு ரெண்டுமே ஆட் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபுட் நோட்டையும் எண்ட் நோட்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தா என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபுட் நோட் எண்ட் நோட்டு கொடுக்க போறோம். எண்ட் நோட்டுக்கு என்னன்னு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆல்ட் கண்ட்ரோல் T. இப்ப நான் ஃபுட் நோட்டு ஆட் பண்ணிட்டு எண்ட் நோட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்றதுக்கு இங்க என்ன போடுறேன் ஓகே ஓகே ஓகே. நான் சும்மா தான் ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு புரியணுமேன்றதுதான். ஆனா ஓகே ஓகே இந்த மாதிரிலாம் நீங்க ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து எக்ஸாம்பிள் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபுட் நோட் எப்படி ப்ராப்பரான சைட்டேஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரிசர்ச்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தனியாக டுட்டோரியல் போட்டுத்தரோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம நேரம் மேலே போயிடும். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு எண்ட் நோட்டு ஆட் ஆயிருக்கா என்னன்னு தெரியணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஆல்ட் Show notes dialog. This document has footnotes and endnotes. Do you want to? Okay button. இப்ப என்ன கேக்குது ஃபுட் நோட்டு ரெண்டு நோட்டு எண்ட் நோட்டு இருக்கு. ரெண்டுல எதை காட்டணும் அப்படின்னு கேக்குது. இப்ப எனக்கு நான் எண்ட் நோட்டு காட்டணும். உங்களுக்கு எண்ட் நோட்டு தான் ஆட் பண்ணிருக்கேன்னா தெரியாது. New footnote radio button checked alt plus F. New endnote radio button checked alt plus E. அது tab பட்டன் மாதிரி இருக்கும். New footnote radio button checked alt plus New footnote radio button checked alt plus F. New endnote radio button checked alt plus E. Space. Okay button. Document Word option failed. Microsoft Word document edit multi. Okay spelling error. பாத்தீங்களா கரெக்டா எண்ட் நோட்ல போய் நின்றுச்சு. ஸோ இதுதான் மெத்தடு. ஃபுட் நோட்டையும் எண்ட் நோட்டையும் ஆல்ரெடி ஆட் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்றதுக்காக யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா இப்படிதான் நீங்க வெரிஃபை பண்ணணும். அதுக்காக நீங்க போய் நேவிகேட் பண்ணி ஒவ்வொன்றா நேவிகேட் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியாது. இதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பப்ளிகேஷன் போய் நீங்கள் கூகுளில் அடிச்சோ இல்லை அந்த பப்ளிகேஷன் போய் கேட்டோ அந்த புக்கை வாங்கி இந்த மெத்தடை வெரிஃபை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் கரெக்ட் தானா, அப்படி ரிலையபிளா அப்படின்னு நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம். படிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பப்ளிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மளும் பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டு தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுத்தர காத்துட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயிலாக நிறைய இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு அட்வான்ஸாகவே இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் அது ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ நாங்கள் ப்ராப்பராக கற்றுட்டு இருக்கோம். கற்றுட்டு உங்களுக்காக யூஸ் பண்ண சொல்லித்தரோம். நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும்
இன்னும் தேவையான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை கொண்டு வருவோம். ஸோ நாங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம்.